வணக்கம் மக்களே, நீ நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சம் என்னென்னு படிக்கலாம் பாருங்கள். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆரஞ்ச் இஸ் சேம் வித் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 16 ஆரஞ்ச். ஸோ த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஒருத்தர் 20 ஆரஞ்சஸ் வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதில் 16 ஆரஞ்சு விற்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்கின அந்த 20 ஆரஞ்சுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருப்பார்ல, அதை 16 ஆரஞ்சு விற்றதுலேயே இவருக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போது இது என்ன தெரியுதுன்னா, இவருக்கு 4 ஆரஞ்சு லாபம். ஸோ அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கும்போது நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணணும்னா, நல்லா பாருங்கள். 20 ஆரஞ்சு வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ அதில் 16 ஆரஞ்சு செல் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? 4 வருமா? ஸோ இதுதான் அவருக்கு லாபம். ஸோ அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா, 16 ஆரஞ்சு செல் பண்ணுறாரா, 4 அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா? ஸோ இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை அடிச்சிங்கன்னா 4 16 வரும். ஸோ 100 4 டைம் அடிச்சிங்கன்னா 25. ஸோ 25% தான் அவருக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.